ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் வெரி குட் ஆஃப்டர்நூன். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப சூப்பரான டேஸ்டியான பீஃப் கிரேவி எப்படி சட்டுன்னு செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க. இது வந்து இட்லி இடியாப்பம் கூட ரொம்ப சூப்பராக இருக்கும். ரைஸோடையும் வச்சு சாப்பிட்டாலும் செம்ம சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பீஃப் வந்து நான் ஒரு குக்கரில் இந்த பதத்துக்கு வேக வச்சுருக்கேன். இது நான் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு குக்கரில் 20 மினிட்ஸ் வேக வச்சிங்கன்னா எல்லா கறியுமே வெந்துடும். இப்போ நம்ம ஒரு கடாயில் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதில் ஸ்பைசஸ் பட்டை, லவங்கம், ஏலக்காய் எல்லாம் போட்டிருக்கேன். அது எண்ணெய் சூடானோன்னா நீங்கள் அதை போட்டுருங்க. ஸ்பைசஸ் போட்டுருங்க. ஸ்பைசஸ் உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்ததாக நம்ம ஒரு 4 பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். வெங்காயம் வந்து நீங்கள் கறிக்கேற்ற அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து 4 வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன். நல்லா ஃபைனாக ஷாப் பண்ணி நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கணும். கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணி இதில் நம்ம வதக்கி விட்டுடலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க. நான் கறியிலே நம்ம கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டிருக்கோம், அதனால் நான் இதில் வந்து கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன். இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் போட்டதை நான் வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டேன் வீடியோ எடுக்காமல். அதுக்காக நான் இப்போ வீடியோக்காக நான் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன். ஆல்ரெடி நான் 1 ஸ்பூன் போட்டேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுடுங்க. இப்போ நம்ம ஒரு 2 தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையுமே அதில் ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுடுங்க. நான் வந்து உருளைக்கிழங்கு போடுறேன். உங்களுக்கு உருளைக்கிழங்கு வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க, ஆப்ஷனல் தான். உருளைக்கிழங்கு போட்டால் நல்லாயிருக்கும். போட்டு நல்லா வதக்கி விட்டுடுங்க. எல்லாம் 3மே சேர்ந்து நல்லா வதங்கட்டும். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு வந்து பார்த்து போடுங்க. நம்ம கறி வேக வைக்கும் போது ஒரு பிஞ்சு உப்பு போட்டு தான் நம்ம வேக விடணும் குக்கரில். அதனால் உப்பு வந்து உங்கள் அளவுக்கு ஏற்ப போட்டுக்கோங்க. இப்போ நம்ம இதில் வந்து தனியாத்தூள் ஆட் பண்ண போகிறோம். தனியாத்தூள் வந்து நீங்கள் வீட்டில் அரைச்சதாக இருந்தால் 2லேருந்து 2.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஆச்சியோடது தான் சேர்த்துருக்கேன். வீட்டில் அரைச்சது காலி ஆகிடுச்சு. அதனால் நான் வந்து ஆச்சியோடது சேர்த்துருக்கேன். அது வந்து நான் வந்து ஒரு பாக்கெட் சேர்த்துக்கிறேன், 50 கிராம் பாக்கெட்டு. இதில் வந்து நான் 2 ஸ்பூன் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணுறேன். அதையுமே நல்லா சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடுங்க. இப்போ நம்ம இதில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணி அதை நல்லா வதக்கி விடுங்க. நல்லா சுருள வதங்கணும். அந்த மசாலா வாசனைலாம் போகிற அளவுக்கு நல்லா வதங்கின பிறகு நம்ம இதில் கறி ஆட் பண்ணலாம். பாருங்கள், மசாலா வாசனைலாம் போயிடுச்சு. இப்போ நம்ம இதில் கறி ஆட் பண்ண போகிறோம். ரொம்ப சிம்பிளான மெத்தடுங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது நல்லா வதங்கட்டும். இதுலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வரும். அப்போ நம்ம லாஸ்ட்டாக கொத்தமல்லி, கருவேப்பிலை தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது நீங்கள் சாதம், இட்லி, இடியாப்பம் எதோட வேணால் நீங்கள் இதை வச்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். மறக்காமல் நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு அப்பப்போ நோட்டிஃபிகேஷன் வரும். பாருங்கள், இப்போ நம்ம லாஸ்ட்டாக நம்ம கொத்தமல்லி தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். அவ்வளோதான். நம்மளோட சூப்பரான சிம்பிள் பீஃப் கிரேவி எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சின்னு பாருங்கள். வெறும் ஃபியூ மெத்தடில் நம்ம பண்ணிடலாம். தேங்க்யூ. பை.